Perfume 3 штук 10 euro. Welcome to flea market, second hand market. நீங்கள் செகண்ட் ஹேண்டில் இங்கே எது வேணாலும் வாங்கலாம், எக்கச்சக்கமாக எது வேணாலும் கிடைக்கும். மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் இந்த மார்க்கெட் நீங்கள் பார்க்கலாம் பெரிய பெரிய சிட்டிஸில். வீட்டுக்கு தேவையான வாக்யூம் கிளீனர், கேசட் பிளேயர், பொம்மை, துணிமணிகள், இந்த ஃபோட்டோலாம் இருக்குது, கண்டதெல்லாம் இருக்கும் இந்த ஃப்ளோ மார்க்கெட்டில். தென் யூ கேன் பை. இங்கே பார்த்தீங்கன்னா டிவி கூட இருக்குது, ஒர்க் ஆகுமாலாம் தெரியாது, நம்ம ஊர் பல்லாவரம் சந்த மாதிரி தான். சைக்கிள்லாம் இருக்கு. ஷூஸ், பியானோ இருக்கு, வேணுமா? டிஃபன் பாக்ஸ், நிறைய சார்ஜர் ஒயர், புது கடை. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் சைடு டர்க்கி இடத்துல இருந்து இங்கே வாங்கிட்டு வந்து இங்கே விற்பானுங்க. நிறைய ஏர்போர்ட் இருக்கு. கார் டயர் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார் டயர் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக என்னென்னவோ இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கு வரணும்னா பொறுமை தேவை, தேடி தேடி பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்கணும். ஜெர்மனியின் பல்லாவரம் சந்தை. அங்கே பாருங்கள் இந்தியன் ட்ரெஸ் மாதிரி இருக்குது, சம்திங் நல்லா இருக்கு, என்னன்னு தெரியல, பட் ஆனால் இந்தியன் ட்ரெஸ் மாதிரி ஜக ஜக ஜகன்னு மீனுது. ஸோ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? ஆல் குட்? Grandma is there. Done. வீக்கெண்ட் மார்க்கெட், ஃப்ளீ மார்க்கெட், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட், எந்த பேருனாலும் வச்சுக்கிங்க. இங்கே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பைக் ஹெல்மெட்லாம் இருக்குது, பைசைக்கிள் டயர் வேணும்னா டயர் கிடைக்குது. ஆலினா அழகராஜா கடை மாதிரி இருக்குது. இங்கே ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்குது. டூல்ஸ், சுத்தி, ஸ்பேனர், எல்லா இடமும் இருக்குது. சூட் கேஸ் விற்கிறாங்க, பைசைக்கிள் விற்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போமா? Brother, was kostet? 50 euro. 50 euro சாம்பா. 50 யூரோஸ்க்கு உங்களுக்கு ஒரு பைக் கிடைக்குது. நம்ம ஊரில் 50 யூரோஸ்னா எவ்வளோ? 5000 ரூபாவா? 5000மா? ஆமாம், 5000 ரூபா இல்லை. ஸோ வேறு என்ன இருக்குது? லேப்டாப்பு, மொபைல்லாம் கூட கிடைக்குங்க இங்கே. அதுக்குன்னு தனியாக கடை இருக்குது. பாருங்கள், ஒரு லேப்டாப் இருக்குது. ஆனால் பழைய லேப்டாப்பு, ஒர்க் ஆகுமாலாம் தெரியாது. ஸோ நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்றத பாருங்கள்.
இங்கே பாருங்க துணிலாம் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா லைவில் வந்து உங்களுக்கு காட்டலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது. வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால் ஒன்லி ரா வீடியோஸ் தான் இனிமேல் மோஸ்ட்லி. பாருங்க பாட்டு சிடிலாம் வைக்கிறாங்க. என்ன சிடின்னு தெரில, என்னென்னமோ இருக்குது. விசிடி பிளேயர் எல்லாம் இருக்குது. ப்ளே ஸ்டேஷனுக்கு கார் விளையாடணுன்னா கார் வாங்கிக்கலாம். ஸ்பேனர் மெக்கானிக்கேஷ் இது பாருங்க. செக்ஸோஃபோன், காஃபி மிஷின், கார் டயருங்க இருக்குது. அங்கே ஸ்கூட்டருங்க இருக்குது. என்னது இது? ஸ்பீக்கர்ஸ். அடுப்பு எக்ஸசைஸ் பண்ணணும்னா எக்ஸசைஸ் மிஷின் இருக்கு. இங்க நிறைய பைக் இருக்குங்க. டூ மெனி பைக்ஸ். இங்க டயருங்க இருக்கு. வேக்யூம் கிளீனர் இருக்கு. லேப்டாப் அங்கே பாருங்க எத்தனை லேப்டாப் வச்சிருக்காப்புல. ஹாய் பிரதர், ஹவ் ஆர் யூ? ஆல்ரெடி ஐம் லிவிங் யூரோப், ஹங்கேரி அண்ட் கைமல் லாஸ்ட் இயர். ஸோ நான் அப்புறமா படிக்கிறேன் ப்ரோ. லேப்டாப் இருக்குது இங்கே, நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது. காஃபி மிஷின் இங்கே பாருங்கள், மொபைல்லாம் இருக்குது. மொபைல் சாம்சங், சோனி, பழைய நோக்கியா இருக்குது. செம மாடல் இது. ஆக்சுவலாக நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சூப்பராக இருக்கும். டேப்லெட் இருக்குது, சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூ கேன் ஃபைண்ட். நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது. ஒர்க் ஆகாமலாம் கேட்காதீங்க. கார் மாடல்ஸ், லேப்டாப் சார்ஜர்ஸ். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எங்கேயாவது போயிருக்கீங்களான்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. கார் இருக்கா நல்லபடியாக வாங்குற மாதிரி. ஒரு ஃபெராரி இருக்கு, ஒரு பழைய மெர்சிடஸ் இருக்கு, பழைய விண்டேஜ் கார் இருக்கு. ஓகே, ஆலன் டார்க். லேப்டாப்பு ஒர்க் ஆகாமலாம் தெரியாதுங்க. இல்லை ப்ரோ, பென்னி மார்க்கெட்டு தான் இருக்குது. ஒன் டைம் ஐ சீ தட். சூப்பர். முடிஞ்சால் இந்த மாதிரி ஃப்ளோ மார்க்கெட்டுக்கு போங்க ப்ரோ. உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் சீப்பாக இங்கே கிடைக்கும். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது இங்கே தான் இந்த மாதிரி பேன்லாம் வாங்குவேன். ஏன்னா இந்த மாதிரி பேன்லாம் வாங்கினோன்னா மார்க்கெட்டில் 20-30 யூரோ கேட்பானுங்க. இங்கே 4-5 யூரோலேயே வாங்கிக்கலாம். ரைட், அடுத்த கடைக்கு போவோம். அங்கே சில பொருட்கள் வாங்கிட்டு இருந்தோம். ஓகே, I am already working in Hungary. I like to move to Germany. I don't know any idea if possible move to Germany. பிரதர், அது உங்களோட ப்ரொஃபைலை எவாலுவேட் பண்ண தான் பிரதர் தெரியும். ஸோ இப்போ என்னால் அப்படியே டக்குன்னு சொல்ல முடியாது உங்களால் வர முடியும்னு. என்ன ப்ரொஃபைல் நீங்கள் இருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். பட் அது வந்து நம்ம வேறு ஒரு காலில் பேசுவோம், ஓகேவா? ஏன்னா நான் ஸ்க்ரீனே பார்க்கல, நான் வெளியில் பார்த்துட்ருக்கேன். அப்படியே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். அதனால் நிறைய கமெண்ட்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது. இந்த சிவப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் டாய்லெட்டு. 50 சென்ட் கொடுத்தீங்கன்னா டாய்லெட்டு. இங்கேயும் ஏதோ பழைய விஷயங்கள் இருக்குது. வெயில் இன்னைக்கு நல்லா இருக்கு. நேற்று போன வாரம் ஃபுல்லாக குளிராக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ஓகே, 15 டிகிரி நல்லா இருக்கு. இங்கே வெறும் துணிங்களாக இருக்கு. ஃபேன் வர வெயில் காலத்துக்கு ஃபேன் வாங்கணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓடும், இதெல்லாம் ஓடும், செக் பண்ணிக்கலாம். மவுஸ் நிறைய வச்சிருக்காப்புல தலைவர். இந்த டர்க்கிஷ்காரங்க காய்கறி கடை வச்சிருக்காங்க. மறுபடியும் லேப்டாப்பு டேப்னு இருக்கு பாருங்க. சாம்சங் டேபு, சாம்சங் மொபைலு, ஓப்போ, ஏசர் லேப்டாப்பு. கிளீனிங், கார்பெட்டை க்ளீன் பண்ணுறாங்க. இதெல்லாம் புது கடை, இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்க்கியில் 2 விஷயம் இருக்குது. யூரோப் சைட் டர்க்கின்னு ஒன்று இருக்குது, ஏஷியா சைட்ஸ் டர்க்கின்னு ஒன்று இருக்குது. ஏஷியா சைடில் எல்லாமே சீப்பு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க. இங்கே ஒரு பூத் இருக்குது. இஃப் யூ வாண்ட் கறி ஊஸ்ட்டு, பொம்மஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாம் கிடைக்கும். The man with that donut. ரைட்டு. ஸோ என்ன நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, இங்கேயும் நிறைய லேப்டாப் இருக்குது. சோனி, ஹெச்பி, ஏசூஸ். இதெல்லாம் புது கடைங்க. இதெல்லாம் மட்டமான குவாலிட்டி. நம்ம ஊரில் டி நகரில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கெல்லாம். பட் ஆனால் செகண்ட் ஹேண்டில் தெருவில் ரோட்டில் கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். வில்லேடா இங்கே பாருங்க, நிறைய பைசைக்கிள் விற்கிறாப்புல. நிறைய சிடிகள் இருக்குது, கேம் சிடிஸ், எக்ஸ்பாக்ஸு, ப்ளே ஸ்டேஷன் அதெல்லாம் நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பாக்ஸ் 1ஓட சிடிஸ் இருக்குது. பழைய நிண்டெண்டோவும் இருக்குது, பழைய டெலிஃபோன் இருக்குது. ஓகே, there are many. பர்ஃப்யூம் விற்கிறாங்க, பர்ஃப்யூம். எங்கடா போறீங்க எல்லாம், எங்கடா போறீங்கன்ற மாதிரி என்னத்தை எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டே இருக்காங்க ஏதாச்சும். குழந்தைங்களுக்கு பைக்ஸ், கார்ஸ், டால்ஸ். ஓகே, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பேன் இருக்குது. எல்லாம் கேவலமாக தான் இருக்குது பார்க்க. பட் எதுவுமே இல்லாததுக்கு வாங்கணும் அப்படின்னா ஓகே. காசு சேவ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெலாம் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு பைக் இருக்குது, விற்கிறதுக்கான எனக்கு தெரியல. நல்லா இருக்குது பார்க்க, ஆனால் சீட்டு தான் கேவலமாக இருக்குது. குட் ஃபைன். நான் இருக்கிற ஊர் வந்து மான்ஹைம். இன்னைக்கு மான்ஹைமுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், கச்சா 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 கச்சன்னு. இங்கேயும் அப்படியே தான், ஷூஸ், ஃபுல்லாக ஷூஸு. யார் யாரெல்லாம் மான்ஹைம்லேருந்து பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள். இங்கே 2 லேப்டாப் இருக்குது.
ஓகே, சாக்லேட்ஸ், சேர், கார்டனுக்கு சேர் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சேர் 10 யூரோ 5 யூரோ அப்படின்னு வாங்கலாம். பாக்ஸிங் பேக், சேண்ட் பேக். தாத்தா கத்துறாப்புல, யாரோ ஒருத்தன் பார்கெயின் பண்ணுறான், பரவாயில்ல வா. டிவி ரிமோட், ஃபுல்லாக லேப்டாப்ஸ். இதான் 100 யூரோன்னு சொல்கிறாப்பா. சிலைகள், ஆன்டிக் பீசஸ். இந்த குதிரை நல்லா இருக்கு. இந்த கண்ணாடி ஓகே. பழைய வாட்ச். இது எங்கள் பாட்டி வீட்டில் இருந்துச்சு ஒரு வாட்டி. கீ கொடுக்குற வாட்ச். ஓகே, வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குது? அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பு, ஆனால் புதுசு. சோஃபா இருக்கு. எங்கேயும் டேப் வைக்கிறாப்புல. இது எல்லாம் பார்க்க புதுசாக தெரியுது. ஓகே, இன்றைக்கி பிளான் என்னன்னா, சனிக்கிழமை ஒரு டர்க்கிஷ் கடையில் போய் டோனர் சாப்பிட போகிறாங்க. அதுதான் பிளான். ஸோ யாரெல்லாம் மான்ஹைம்லேருந்து இருக்கீங்க பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சால் மீட் பண்ணலாம். நோபடி போய் வணக்கம். நான் இருக்கிறது ஃப்ளோ மார்க்கெட்டுங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃப்ளோ மார்க்கெட் இன் மான்ஹைம். பல்லாவரம் சந்தைன்னு நினச்சிக்காதீங்க. இது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு வாரச்சந்தை. செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் வாங்கக்கூடிய வாரச்சந்தை. பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது இதெல்லாமே ஃபஸ்ட் ஹேண்டு. நைஸ் நைஸ் நைஸ். என்னது இது? பர்ஃப்யூம் ஃபார் கார். ஷூஸ் இருக்கு. ஷூஸ். தாத்தா கோட் ஹேங்கர் வாங்கிட்டாருப்பா. ஸ்க்ரீன், பெர்ஷியன் மாடல், லூயி விட்டான், ஷனல். இங்கே ஏதோ இருக்கு. ஓகே. இங்கேயும் பாருங்க, நிறைய லேப்டாப்ஸ் இருக்கு. கேட்டு பார்ப்போமா எவ்வளோ வருதுன்னு ஒரு லேப்டாப்பு. ஏதாச்சுமா பேருக்கு ஒன்று கேட்போம். என்ன பேர் இருக்கு? ஆசூஸ் பழைய லேப்டாப்னு இருக்கு. மாஸ்கோஸ்டோ 30 யூரோ வாங்க, வெறும் 3000 தான். பட் ஆனால் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ப்ளே ஸ்டேஷன்லாம் இருக்குது. ஆனால் அது ஓல்டு arcade. Just have this one. But is other name Hama. ஓகே, பழைய மொபைல் செட் வச்சுருக்காங்க. பழைய கேமரா. ஆப்பிள் பழைய லேப்டாப்பு. ஐயோ, ஆப்பிள் லேப்டாப்பு இவ்வளோ தடியாக இப்போ தான் பார்க்குறேன். ஓகே. டூ மச். பைசைக்கிள் வைக்கிறாப்புல.
அந்த லேப்டாப் வந்து வெறும் 30 ரூபா. ஆனால் அது ஓடுமாலாம் தெரியாதுங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணி வாங்குறதுனா வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதெல்லாம் ஓடாது பெருசாக. சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் இருக்கும், அதை நீங்கள் பண்ணிக்கணும். அந்த ரிப்பேர் வேலைகளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டோ. பட் ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வர சாஃப்ட்வேர்ஸ்க்கெலாம் அது ஒன்றுத்துக்கும் இல்லை. டிஸ்கோலைட் டிஸ்கோலைட் டிஜே நல்லா கடையை காலி பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி கடையெல்லாம் நீங்கள் போடணுன்னா நீங்கள் பே பண்ணணும். சிட்டிக்கு எல்லாம் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதோ 10 ரூபா 15 ரூபா கடையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், வெறும் ப்ளே ஸ்டேஷன் அண்ட் எக்ஸ்பாக்ஸோட சீரீஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. ஓகே, வேறு என்ன இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக? இதாங்க ஃப்ளோ மார்க்கெட், எல்லாமே கிடைக்கும். நான் வந்து காலேஜ் டைம்லலாம் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கு தான் நிறைய போவேன். சீப்பாக அந்த டைமில் நம்மளால தான் அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போவும் நான் வருவேன், சும்மா டைம் பாஸ். அண்டு யாருக்கு தெரியும், ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டோம் ஆன்டிக்கு. ஒரு வாட்டி நான் ஒரு பொம்மை வாங்கினேன், ஒரு ஃபுட்பால் பிளேயர், யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. வந்தேன், 2 யூரோன்னு நாங்கள் பாப்பா அந்த பொம்மையை வாங்கிட்டேன், 2 யூரோன்னு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இந்த eBay Klein & Second, நம்ம ஊரில் OLX ஃப்ளிப்கார்ட் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, அதில் இப்போ வந்து சர்ச் பண்ணால் அந்த பொம்மைக்கு 15 யூரோ 20 யூரோன்னு வேலை போட்டிருந்தானுங்க. சரி, நம்மளும் 20 யூரோ போட்டு விற்போம் அப்படின்ட்டு போட்டேன். டைம் எடுத்துச்சு விற்கிறதுக்கு, ஒரு 4-5 மாதம் ஆச்சு. ஆனால் 20 யூரோங்க, 2 யூரோ வாங்கி 20 யூரோக்கு விற்றேன். எவ்வளோ ப்ராஃபிட்டு? 10 மடங்கா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஆன்டிக் பொம்மைகள் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் தேடணும், அதுதான் விஷயம். இங்கே ஒரு பைக் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் மொக்க. ஐஸ்கிரீம் மெஷின் ஃபார் ரெஸ்டாரண்ட். குப்பை மாதிரி கிடக்கும், நீங்கள் தேடி பார்த்து ஒவ்வொன்றா எடுக்கணும். இங்கே பாருங்கள், வீட்டில் கார்டன் இருந்துச்சுன்னா கார்டன் லையிங் டேபிள் இருக்குது. அடப்பாவீங்களா, சிக்னல் இதெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கானுங்க. டிவி, மானிட்டர், ஃபேன்லாம் வைக்கிறாங்க. ஷிட் ஸ்மெல். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஹோப் ஓரளவுக்கு ஜெர்மனில் பல்லாவரம் சந்தை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதோட இங்கே கட் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்தேன் அப்படின்னா நான் அங்கேருந்து உங்களை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ஜாய் த வீக்கெண்ட் கைஸ்.